பிரியமானவர்களே, வெல்கம் பேக் டு வழிகாட்டி. இந்த உலகத்தில் பொதுவாகவே எனக்கு தான் எல்லாம் தெரியும், என் பிள்ளைகளுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் பெரிய புத்திசாலி என்று சொல்லிக் கொள்வதில் சிலருக்கு அவ்வளோ பிரியம். அதில் சிலருக்கு கொஞ்சம் கர்வம் அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் யார் தான் புத்திசாலி கொஞ்சம் சொல்லாமா? யார் புத்திசாலி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் கண்ணாடியில் தன்னை பார்க்கும் பொழுது தான் தன் முகத்தில் இருக்கிற அழுக்கோ அல்லது முடி சரியாக இருக்கா கலைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கண்ணாடியில் தான் பார்க்குறான். அதை சிலர் பார்த்துட்டு அதை கண்டு கொள்ளாமல் போகிறாங்க. அவங்க புத்திசாலி கிடையாது. யார் அதை பார்த்து அதை சரி செஞ்சு கொள்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னோமா. வேதாகமும் வேத வசனமும் நம்முடைய வாழ்க்கையின் கண்ணாடியை போல் இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள், பலவீனங்கள், பாவங்கள் இவைகளை வேத வசனம் அருமையாக சுட்டி காண்பிக்கிறது. இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ நம்ம அர்ப்பணிக்கும் பொழுதும், திருத்திக் கொள்வதற்கு இடம் கொடுக்கும் பொழுதும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள்தான் மெய்யாகவே புத்திசாலி. வேதத்தில் கூட தாவீது ராஜா தப்பு பண்ணும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கண்ணாடி போல் அவன் முன்னாடி வைக்கிறார். தாவீது அதை கேட்டு தன் தப்புக்காக மனஸ்தாபப்பட்டு தன்னை திருத்தி கொள்றதுக்கு முற்படுறாரு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்காக வேண்டுறாரு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறாரு. ரொம்ப சரியாக சொன்னோமா. அதை குறித்து வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை திருத்திக்கொள்ள நம்ம முற்படும் பொழுது அவர்கள்தான் மெய்யான புத்திசாலி. லவ் காட், லவ் அதர்ஸ். காட் பிளஸ் யூ.